Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. வெள்ளிக்கிழமை வங்கக்கடலில் புயல் உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயலால் தமிழகத்திற்கு பாதிப்பா, எதிர்பாராத மழையை பெற முடியுமா என்பது பற்றி வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குனர் ரமணனுடன் இணைந்து விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. வங்கக்கடல்ல புயல் உருவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது பற்றி இந்த சிறப்பு தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். நம்மோடு வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வங்கக்கடல்ல இப்போ லேசா நமக்கு மழை இருந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மழை இருக்கு. அடுத்த நிகழ்வு உருவாகி விட்டது. என்ன சொல்லுகிறது வானிலை ஆய்வு மையம் சார்? ஆய்வு மையத்தை பொறுத்தவரையிலும் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மலக்கா நீரிணை மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இருக்கு. தீவிர தாழ்வு பகுதியாக இருக்கு. தாழ்வு பகுதி, தீவிர தாழ்வு பகுதி. அதன் பிறகு அது மேலும் வலுப்பெற்று ஒரு தாழ்வு மண்டலமாக இருக்கும். அது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும். அப்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டி உள்ள தென் அந்தமான் கடல் பகுதியில் தாழ்வு மண்டலமாக இருக்கும். அதன் பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் அது புயலாக வலுவடைய வாய்ப்புண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேப் என்ன சொல்லுது பார்த்தலாம். மேப் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அது நேற்றைய வரலும் ஒரு எப்படி செல்லுங்கிறத விவரிச்சிருந்தது. ஒரு கணினி சார்ந்த கணிப்பு. ஓகே, ஒரு கணினி சார்ந்த கணிப்பு என்னன்னா, இங்க எல்லாம் பாருங்க, இங்க இருக்கு. ஆக்சுவலா இங்க இத மலக்கா நீரிணை இங்க இருக்கு. மலாக்கா நீரிணை, ஆமா, இங்க இருக்கு. இந்த காற்றெல்லாம் எப்படி போறது பாருங்க, எல்லாமே தென்கிழக்குல இருந்து வீசுறது. தென்கிழக்குல இருந்து. ஓகே, அதன் பிறகு அது தெற்குல வீசுறது இந்த காத்து. அதுக்கப்புறம் இங்க மேற்குல இருந்து வீசுறது. அதனால இந்த நிகழ்வானது அப்படியே ஆந்திரா கடற்கரை, ஒரிசா கடற்கரை அப்படிலாம் கிட்ட கிட்ட போயிட்டு அப்படியே மயன்மார் பகுதிக்கே போயிடும். ஓ, சோ இங்க தொடங்கி தமிழ்நாடு பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வராம போற மாதிரி நேற்று காண்பித்தது. இன்றைக்கு என்ன காண்பிக்கிறது பார்ப்போம் வரைகலை மூலம். ஓகே, சோ இதுதான் மேப். சோ இங்க மலாக்கா நீரிணை உருவாகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்போ நம்ம ஏன்னா மாற்றிக்கொண்டே இருக்கும் இந்த கணினி சார்ந்த கணிப்பு. கணினி சார்ந்த கணிப்புகள் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமா, இப்போது வானிலை ஆய்வு மையம் இப்படி சொல்லி இருந்தாலும் நம்ம பார்ப்பது இப்போது தமிழ்நாட்டுக்கு மழையை பார்த்துட்டு இருக்கோம். மழை தமிழகத்துடைய தென் மாவட்டங்களில் மழை இருக்குன்றத பார்க்கணும். நம்ம காற்றை பார்த்துடலாம். காற்றினுடைய நிலவரத்தை பொறுத்தவரையில் இன்றைய தேதியில லோ பிரஷர் எங்க இந்த இடத்துல இங்க இருக்கு. கரெக்டா சார்? ஆமா. ஆனா இதுக்கு முன்பு ஏன் இப்ப மழை வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஏன் மழை வருது அப்படிங்கறத பார்த்துடலாம். இப்போது மழைக்கான காரணம் அதாவது குமரி கடல் பகுதி. ஆமா, குமரி கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு காரணம். அடுத்து இந்த அமைப்பை பாருங்க, இதே ஒரு தாழ்வு நிலை போன்ற அமைப்பு இருக்கு பாருங்க. இந்த கிழக்கு காற்று. ஆமா, இதனால அதாவது இந்த ஐசோபார் என்று